பார்க்குறது நாம இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூ. ஸோ அப்படின்னா என்ன, நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ஃபோர்ஸாக உள்ளே போகுதோ, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 ml to 3300 ml வந்து இந்த இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூமில் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூ. ஸோ எக்ஸ்பிரேஷன் அப்படின்றது நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு வெளியில் விடுறதா என்னது எக்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி பிரீத்ட் அவுட் எக்ஸ்பிரேஷன். ஸோ டோட்டலாக 1000 ml வந்து இந்த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூமில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமமாக ப்ரீத்திங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 80 to 160 லிட்டர் இன் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 160 லிட்டர் வரலையும் இருக்கும். அதாவது ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா 60 to 120 லிட்டர்ஸ் இன் ஃபீமேல். ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் ப்ரீத்திங் கெப்பாசிட்டி. நம்ம சுவாசிக்கிற அளவு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.